வணக்கம் மிஸ்டர் தமிழ் வாசினியர்கள் அனைவருக்கும் ஆடி மாதத்தின் காலை வணக்கம். ஆடி மாதம் முதல் நாள் அம்பிகை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவதற்கான நல்ல நேரம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதம் என்றாலே பக்தர்களுக்கு மிகவும் விருப்பமான மாதமாகும். மாத பிறப்பு துவங்கி அடுத்தடுத்து பல விசேஷமான முக்கிய நாட்கள் வர உள்ளன. கிராமப்புறங்களில் ஆடி மாதத்தின் முதல் நாள் தலையாடி என்ற பெயரில் கொண்டாடப்படுவதும் உண்டு. இந்த நாளில் திருமணமான புதுமண தம்பதிகளை வீட்டிற்கு அழைத்து விருந்து கொடுக்கும் வழக்கமும் உண்டு. அதோடு சுமங்கலி பெண்களை அம்மனாக பாவித்து வீட்டிற்கு அழைத்து தாம்பூலம் கொடுக்கும் வழக்கமும் உள்ளது. ஆடி முதல் நாள் வழிபாட்டை எந்த நேரத்தில் எப்படி துவங்க வேண்டும், அம்மனை எப்படி வீட்டிற்கு அழைக்க வேண்டும், கலசம் வைத்து வழிபடுபவர்கள் எப்படி வழிபட வேண்டும், குலதெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை எப்படி வீட்டிற்கு அழைத்து வழிபட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் அம்மனை எப்படி வழிபடலாம்? தமிழ் மாதங்களில் மாதம் முழுவதிலும் திருவிழாவாக கொண்டாடப்படும் மாதம் என்றால் அது ஆடி மாதம் மட்டும்தான். அம்மன் கோவில்கள் மட்டுமன்றி சிவன் கோவில்கள், பெருமாள் கோவில் என அனைத்து கோவில்களிலும் இந்த மாதம் முழுவதும் விழா கோலம் பூண்டிருக்கும். இந்த ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை ஆடி மாதம் துவங்குகிறது. இந்த நாளில் அம்மனை குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து வழிபட வேண்டும். இதனால் வீடும் நம்முடைய வாழ்வும் ஆண்டு முழுவதும் சுபிட்சமாக இருக்கும் என்பது ஐதீகம். ஆடி மாதத்தில் நாம் மேற்கொள்ளும் வழிபாடு அடுத்த 11 மாதங்களுக்கும் அம்மனின் அருளால் நம்முடைய வாழ்க்கை சிறந்திருக்க செய்யும். வீட்டை எப்போது சுத்தம் செய்யலாம்? பொதுவாக எந்த ஒரு விசேஷம் அல்லது விரத நாள் என்றால் முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து தயார் செய்து விடுவது நம்முடைய வழக்கம். அதே சமயம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நம் வீட்டை சுத்தம் செய்வது கிடையாது. இந்த ஆண்டு ஆடி மாதம் புதன்கிழமை பிறப்பதால் முந்தைய நாளான செவ்வாய்க்கிழமை எப்படி வீட்டை சுத்தம் செய்வது, திங்கட்கிழமையே வீட்டை சுத்தம் செய்வதும் சரியாக இருக்காது. அதனால் எப்பொழுது வீட்டை சுத்தம் செய்து வழிபடுவதற்கு எப்படி தயாராக வேண்டும், என்னென்ன பொருட்களை எப்படி வாங்கி வைக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆடி முதல் நாள் வழிபாடு. புதன்கிழமை ஆடி முதல் நாள் துவங்குவதால் அன்றைய தினம் அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து பூஜைக்கு தயாராகலாம். பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களை சுத்தம் செய்து பூக்கள் வைத்து அலங்கரிக்க வேண்டும். முதலில் வாசல் தெளித்து கோலமிட்ட பிறகு நிலைவாசலுக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும். நிலைவாசலில் மாவிளையுடன் வேப்பிலை கலந்த தோரணம் கட்ட வேண்டும். பிறகு கலசம் வைத்து அந்த கலசத்திற்கு குலதெய்வத்தையும் அம்பிகையும் எழுந்தருளச் செய்து வீட்டிற்கு அழைக்க வேண்டும். குலதெய்வம் எது என தெரியாதவர்கள் அன்னை காமாட்சியையே குலதெய்வமாக நினைத்து வீட்டிற்கு அழைத்து வழிபடலாம். அம்மனை வீட்டிற்கு அழைக்கும் முறை எப்படின்னா, நிலைவாசலில் விளக்கேற்றிய பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். கலசத்தில் தண்ணீர் வைத்து வழிபடுபவர்கள் சொம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் சிறிது வாசனை பொடி, சந்தனம், குங்குமம், 1 ரூபாய் நாணயம், ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு அதன் மீது மஞ்சள் பூசி தேங்காய் வைத்து கலசம் தயார் செய்ய வேண்டும். கலசத்தின் நூல் சுற்ற தெரிந்தவர்கள் சுற்றலாம். தெரியாதவர்கள் சொம்பின் கழுத்து பகுதியில் மஞ்சள் நூலை மட்டும் சுற்றி வைக்கலாம். கலசத்தில் தண்ணீர் வைத்து வழிபடுபவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை அந்த தண்ணீரை மாற்றிவிடலாம். அரிசி வைத்து வழிபடுபவர்கள் ஆடி மாதம் முழுவதும் வைத்து வழிபடலாம். அம்மனுக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை, பாக்கு, பழம் ஆகியவற்றை வைத்து தாயே எங்கள் வீட்டில் எழுந்தருளி எங்களின் பூஜைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். அம்மன் மிக எளிமையான தெய்வம். அவளுக்கு பிடித்த சாம்பிராணி மணத்தை வீடு முழுவதும் பரவ விட வேண்டும். நெய்வேத்தியமாக அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயாசம், கூழ் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை படைத்து வழிபடலாம். முடிந்தவர்கள் தாம்பூலம் வைத்தும் ரவிக்கை, வளையல் போன்ற மங்கள பொருட்கள் வைத்தும் வழிபடலாம். அதோடு மாலையில் அருகில் உள்ள ஏதாவது ஒரு காவல் தெய்வம் அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகச்சிறப்பு. அம்மனை வீட்டிற்கு அழைக்க எந்த நேரம் நல்ல நேரம்? அம்மனை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்வதற்கான நல்ல நேரமாக காலை 6 முதல் 7 மணி வரையிலான நேரத்தையும், காலை 9:15 மணி முதல் 11:45 மணி வரையிலான நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆடி முதல் நாளில் அம்மனுக்கு தலைவாழை இலை போட்டு படையல் வைத்து வழிபடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் 1:30 மணிக்கு மேல் படையலிட்டு வழிபடலாம். அல்லது மாலை 6 மணிக்கு மேல் அம்மனை வீட்டிற்கு அழைத்து வழிபடலாம். தேங்காய் சுட்டு அம்மனுக்கு படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளவர்களும் இந்த நேரத்தை பயன்படுத்தி தங்களின் வழிபாட்டினை துவங்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.